தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம். ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நாய்ஸ் சென்சருக்கு எப்படி கோடிங் ரைட் பண்ணுறது அதை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா மீத்தேன் சென்சருக்கு எப்படி கோடிங் ரைட் பண்ணுறது அதை பற்றி தான் பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் இந்த யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். இப்போ உங்களுக்கு இமேஜ் ஷோ பண்ணுற மாதிரி இது வந்து MQ4 சென்சார்னு சொல்லுவாங்க. MQ சீரிஸ் தான். இதுக்கு முன்னாடி எப்படி ஆல்கஹால் சென்சாரு, அதே மாதிரி ஸ்மோக் சென்சாரு, அதே மாதிரி கார்பன் மோனாக்சைடு, LPG கேஸ், லிக்விட் பெட்ரோலியம் கேஸ் எல்லாத்துக்குமே என்ன பண்ண ஒரு ஒரு MQ சீரிஸ் சென்சார் தான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதே MQ சீரிஸ் தான். இல்லை அனலாக் அவுட்புட் இருக்குது, டிஜிட்டல் அவுட்புட் இருக்குது. எந்த அவுட்புட் வேணாலும் யூஸ் பண்ணுங்க. நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு டிஜிட்டல் அவுட்புட் மட்டும் தான் உங்களுக்கு அவுட்புட் காமிக்க போகிறேன். இப்போ இதுக்கான கோடிங் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணலாம், மீத்தேன் கேஸ் வந்து சென்சர் வந்து எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுரங்கப்பாதைலாம் அமைக்கிறாங்கல்ல. இப்போ அங்கே என்ன பண்ணுவாங்க, குழி அதிகமாக ஆழமாக தோண்டும் போது அங்கே ஒரு ஹியூமன்ஸ் தான் போய் அந்த சுரங்கப்பாதை வந்து இது பண்ணுறாங்க. அப்போ அந்த சுரங்கப்பாதை இது பண்ணும்போது அப்போ மீத்தேன் சென்சர் அதிகமாக இருந்துச்சு. அப்போ என்ன பண்ணலாம், ஹியூமன் வந்து டெத்தாக வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த இதை வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா அப்போ அவங்க குழி பறிக்கும் போது எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து அங்கே வந்து மீத்தேன் சென்சார் இருக்குது, இல்லை மீத்தேன் சென்சார் டிடெக்ட் ஆகுதா இல்லை அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணலாம், MQ4 சென்சார் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கான கோடிங் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இப்போ அந்த கோடிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ் இன்க்ளூட் PIC.h. ஓகே, பிக்கான லைப்ரரி இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி கிறிஸ்டல் ஃப்ரீக்வன்சி 4 MHz, MQ4 RB0 என்ன பண்ணியிருக்கேன், MQ4 சென்சார் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். நான் எல்லா டிஜிட்டல் சென்சாருக்கு என்ன பண்ணியிருப்பேன், RB0 மட்டும் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். நீங்கள் இந்த போர்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணணுமா அப்படின்னா கிடையாது. நீங்கள் எந்த போர்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏ போர்ட்டை தவிர மற்ற எந்த போர்ட் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஏ போர்ட் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆனால் ஏ போர்ட் யூஸ் பண்ணால் நீங்கள் என்ன பண்ணணும், கன்வர்ஷன்லாம் பண்ணணும். அப்போ அனலாக் டு டிஜிட்டல் கன்வர்ஷனாக பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா LCD டிஸ்பிளே பின் டிஃபைன். ஓகே, LCDக்கான பின் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கேன். அடுத்து LCD கமாண்ட் ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் காலம் பின் பண்ணுறதுக்கான கமாண்ட் சென்மெண்ட்டில் தான் பின் பண்ணுறதுக்கான என்ன பண்ணுங்க, LCD கமாண்ட் ஃபங்க்ஷன் ரைட் பண்ணுங்க. LCD டேட்டா அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா நான் வந்து ஃபஸ்ட் காலம் பின் பண்ணணுமா இல்லை டேட்டாவை ஷிஃப்ட் பண்ணணுமா அப்படிங்கிறது கமாண்டு. அதே மாதிரி நான் ஃபஸ்ட் காலம்ங்கிறது என்னது, அது ஒரு கமாண்டு தான். அப்போ நான் வெல்கம், ஹாய், ஹவ் ஆர் யூ இதுதான் என்னது டேட்டா. அப்போ அந்த டேட்டா எங்கே பிரிண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக LCD டேட்டாங்கிற ஃபங்க்ஷன் தான் ரைட் பண்ணியிருக்கேன். அடுத்து LCD யூனிட் நான் வந்து 4 பிட் LCD யூஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுக்கான கமாண்ட் வந்து உள்ள ரைட் பண்ணியிருக்கேன். அடுத்து டேட்டா வந்து ஸ்ட்ரிங்காக ரிசீவ் பண்ணிவிட்டு 1 by 1 ஃபார் லூப்பில் எடுத்து என்ன பண்ணுங்க, நான் LCD டேட்டாவில் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கேன். அதுக்காக LCD டிஸ்பிளே ஃபங்க்ஷன் ரைட் பண்ணியிருக்கேன். இதுக்கான ஃபுல் வீடியோ லிங்க் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எக்ஸ்பிளனேஷன் வீடியோ லிங்க் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி என்ன பண்ணலாம், LCDக்கான ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் வந்து வாட்ச் பண்ணிக்கங்க. அடுத்து மெயின் ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா B = 0x01, போர்ட் B = 0x00. ஏன்னா நான் ஒரே ஒரு பின்னை இன்புட்டாக யூஸ் பண்ணல, மற்ற எல்லா பின்னையும் என்ன பண்ணுறேன் இன்சியலாக 0 வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அடுத்து D போர்ட் எல்லாமே என்ன பண்ணியிருக்கோம், நம்ம LCDக்காக மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால் இன்சியலாக 00. அடுத்து 0x80. அப்போ என்ன பண்ணுங்க, 0x80 அப்படின்ட்டு ஃபஸ்ட் காலம்னா MQ4 சென்சார் இன்டர்ஃபேஸ் PIC16F877A. அப்போ நான் ஒரு லென்த்தாக இருக்கனால என்ன பண்ணோம், 1 by 1 டேட்டா ஷிஃப்ட் பண்ணணும்ல. அப்போ அதுக்காக நான் யூஸ் பண்ணியிருக்கேன் தான் 0x18 அப்படின்னு ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணி 0x18 நான் யூஸ் பண்ணியிருக்கேன். வேறெல்லாம் எதுவுமே கிடையாது. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா 500 milliseconds வெயிட் பண்ணிவிட்டு LCD கமாண்ட் 0x01 வந்து என்ன பண்ணுங்க, LCD கிளியர் பண்ணிட்டு while of 1ல் LCD கமாண்ட் 0x80 மீத்தேன் = MQ4 சென்சரில் ரியல் டைமில் என்ன வேல்யூ இருக்கோ அதை எடுத்து அப்டேட் பண்ணு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். வேறெல்லாம் எதுவுமே கிடையாது. இப்போ அதுக்கான கோடிங் வந்து நான் கம்பைல் பண்ணுறேன். கோடிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்பைல் ஆகுது, வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கோடிங் வந்து கம்பைல் ஆகிடுச்சு. கம்பைலிங் வந்து பில்டு சக்ஸஸ்ஃபுல்னு வந்துச்சு. இப்போ இதுக்கான சிமுலேஷன் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, அப்போ அந்த சிமுலேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா MQ4 அப்படின்னு இருக்குது. இது எல்லாமே என்ன பண்ணியிருப்பேன், MQ அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணாவே என்ன MQ4 சென்சர்லாம் வந்துடும். இப்போ இதுக்கான சிமுலேஷன் வந்து நான் ப்ளே பண்ணுறேன். ப்ளே பண்ண உடனே பார்த்திங்க அப்படின்னா MQ4 சென்சார் இன்டர்ஃபேஸ் PIC16F877A. ஏன்னா மீத்தேன் டைப் பண்ணாமல் ஏன்னா லென்த்தாக வரும், அதுக்காக தான் என்ன பண்ணியிருக்கேன் MQ4 சென்சார் இன்டர்ஃபேஸ் PIC16F877A அப்படின்னு டைப் பண்ணியிருக்கேன். அப்போ இன்சியலாக என்ன ஆகும், சென்சரோட வேல்யூ வந்து 1ன்னு இருக்கும். எப்போ நான் சுவிட்சை ப்ரெஸ் பண்ணுறேனோ அப்போ 0. அப்போ மீத்தேன் சென்சர் டிடெக்ட் ஆச்சு அப்படின்னா என்ன ஆகும், 0 டிடெக்ட் ஆகலை அப்படின்னா 1ன்னு அப்டேட் ஆகும். இந்த கோடிங்கில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம், தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டை பார்த்து நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு அடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா மீத்தேன் = 1ன்னு இருக்குது. இப்போ அந்த சுவிட்சை நான் ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ணால் அப்படின்னா என்ன ஆகும், மீத்தேன் = 0. இப்போ ரிலீஸ் பண்ணுறேன், மீத்தேன் = 1. எகைன் நான் ப்ரெஸ் பண்ணால் மீத்தேன் = 0. அப்போ நமக்கு என்ன ஆகுது, சென்சர் வந்து பர்ஃபெக்டாக இருக்காது, கோடிங்கும் பர்ஃபெக்டாக இருக்காது. இந்த கோடிங் ஏதாவது உங்களுக்கு ஒர்க் ஆகலாம் அப்போ என்ன பண்ணலாம், நம்ம கீழே இருக்க வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கில் ஜாயின் பண்ணிட்டு எனக்கு என்ன பண்ணுங்கள், ரிப்ளை பண்ணுங்கள். நான் பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.